ராசாவே ஒன்று காணாத காத்தாடி போலாடுது ஸ்ரீராமனோட பூமால போட வைதேகி உள்ளம் பாடுது ராசாவே ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ஒரு வஞ்சி கொடினால் தானையா கண்ணுக்கொரு வண்ண கிளி காது கொருகானுக்கு நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடினால் தானையா திட்டவளும் தங்கச்சிவிழா பருகும் சங்கத்தமிழா சந்தித்ததும் சிந்தித்த யாரோடு இங்கே எனக்கென்ன பேச்சு நீதான் ராசாவே ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் அத்தை மகனோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் ராசாவி ஒன்று ஸ்ரீராமனோடு பூமால போட வைதேகி உள்ளம் ராசாவி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடி காத்தாடி போலாடி. என்ன விஷயமா அண்ணா என்ன கூப்பிட்டீங்க? காரணம் இங்கே வள்ளியா நடித்திருக்கும் அன்பு தங்கச்சி கம்மங்காடு ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்துகிறார். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகாமுனி நம்ம தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? என்ன பிரம்மாவின் புத்திரர், கலைவாணியின் மைந்தர், வீணாகர பிரியர், ஈரல் 14 லோகம் செல்லக்கூடியவர். நீங்க பாத்தீங்களா? இந்த பிள்ளை பார்த்தாலா? நான் பார்க்கணும் இல்லையா? என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த ஆளு வாட உனக்கு ஒட்டிக்கிச்சா? நீ நல்லா தானே இருந்த? நல்லா தானே இருக்கு தங்கச்சி. அந்த ஜாமியாட்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டா திக்கி திக்கி பதில் சொல்றாப்ல. பேச்சே வரல. இல்ல நாரதர்னா சாந்தமா இருப்பாரு, அமைதியானவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் சாந்த குலைச்சிட்டு அடிக்கிறாப்ல. நீ என்ன வரலையா? அந்த சுவாமியை நான் பார்க்க வேண்டும். வளைத்து சாமி வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியம் ஆகையில் என்ன பண்ற? ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றே வரதா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லாட பெண் கூட உன்னாலே பெண்ணா
வார்த்தையின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. சிறப்பான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்பு கேட்டவுடைய நல்ல ஒரு வரவேற்று தங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாகும். மகள் போன்று இருந்தாலும் உன்னை தாய்க்கு நிகராக வர்ணித்து உன்னை வாழ்த்த வேண்டிய கடமை. அதனால அன்பு நண்பர்கள் விருப்பத்திற்கிணங்க நான் நான் பெத்தெடுத்திடாத முத்துமணிக்கே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் சொல்லவில்லையே அடி கண்ணே கலங்காதே சிறு பெண்ணே மயங்காதே. ஒரு பாட்டாலே சொல்லி முழுச்சே அடியாத்தாடி ஒன்ன நினைச்சே நான் பாடுக்கு படிச்சே சோகம் மறக்க என் பாட்டி விருந்து கேட்டு வரண்டா பாட்டு மருந்து நீ கூட இருந்தா போது எனக்கு பாடி இருந்தா இன்போ எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே அழகே கண்ணு முழுச்சே. எறும்பு கடிச்சாலும் தாய் மனசு நீ பாய் விரிச்சு படுத்தாலே இப்ப என்ன ஆகும் ஒன்னு அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகம் பாரு கண்ணு ஒரு நாள் உறங்காது. பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொந்தமும் இல்ல. என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி எடுத்த புத்தி இருக்கு தாவி அணைக்க நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் காலம் எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பழகேட்டு கண்ணு முடிச்சேன். நான் தாயார பார்த்ததும் உண்டு ஆனா தாயின்னு சொன்னதும் இல்லை. வாழ்க மகளை வாழ்க சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க விட என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றி விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக